ஹாய் எல்லாருக்கும் சண்டே வணக்கம், காலை வணக்கம். இன்னைக்கு வந்து களி தாங்க கலர போகிறேன். ரொம்ப நாளாக களி கலரணும்னு எனக்கு ஆசை, அதனால களி கலர போகிறேன். கருவாட்டு குழம்பு வச்சுட்டு களி கலர போகிறேன். பையன் சாப்பிட மாட்டான், ஆனால் அவனுக்கு மட்டும் கொஞ்சம் 1/4 கிலோ மட்டன் எடுத்துன்னு வாடான்னு இருக்கேன். குழம்பு வைக்கிறது அவனுக்கு சாதம் வேகுது. எங்களுக்கு மட்டும் களி கலரிட்டு கருவாட்டு குழம்பு வச்சு முட்டை வச்சு போட போகிறேன். அதில் நீங்கள் பாருங்கள், இதால் வந்து 3/4 கப்பு அரிசி எடுத்து ஊற வச்சு, பச்சரிசி நொய் மாதிரி இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். அதை வந்து ஊற வச்சு அரிசி களைஞ்சி அரிசி வச்சுருக்கேன், கல் இல்லாமல். அப்புறம் இப்போ இதால் வந்து நான் 3 கப்பு மாவு போட போகிறேங்க. 3/4 கப்பு தான் நொய், 2 கப்பு போட்டுக்கிறேன் மாவு. ஏன்னா ரொம்ப அவன் பையன் சாப்பிட மாட்டான், நானும் அவரு தான் 2 பேர் தான். அதனால் 2 கப்பு போட்டுக்கிறேன் மாவு. களி தாங்க கலரணும் ரொம்ப நாளாக கலரணும். ரெண்டு கப்பு போட்டுறேன். அதான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1/2 கிலோ மாவு இருக்கும்னு நினைக்கிறேன். 1/2 கிலோ இருக்கும், அவ்வளோதான். 2 கப்பு போட்டுருவேன். இப்போ இதை எடுத்து வச்சுக்கேன். கடையில் வாங்கிட்டாங்க, வாட்டர் தண்ணி ஊற்றிச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். கடையில் தாங்க வாங்கிட்டு வந்தேன் இந்த மாவு. அதான் 1/2 கிலோ மாவு இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது மாவு. இப்போ களி கடையிட்டு நம்மளுக்கு வந்து அது சாப்பிட்றதாக இருந்தால் கூட சரி, அதை அப்படியே தண்ணி பேசிட்டு காலையில் கரைச்சி கூழ் மாதிரி கூட குடிக்கலாங்க. இப்போ வந்து இதால் 7 தண்ணி வச்சுக்கலாங்க. 7 தினம் தண்ணி வச்சுக்கணும். சாதம் வந்துச்சு வச்சுக்கலாம். சாதம் வந்துச்சு. இதால் 7 கப்பு குடிச்சுன்னு வந்துடும் களி. இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி அளவு ஊற்றிக்கலாம். கேஸ் பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு அளந்து வைக்கலாம் கூட வைக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு காட்டுக்கு பக்கம் அளந்து வைக்கிறேன். 1 2 3 4 கரெக்டாக 7 கரெக்டாக 7 இருக்குது. தண்ணி ஊற்றிட்டேன் 7. இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கலாம். அரிசி தண்ணி கொதிக்கிட்டோம், அரிசி போட்டுக்கலாம். அரிசி வெந்த பிறகு தான் நம்ம வந்து மாவு போடணும். இப்போ வந்து கருவாடுலாம் அரிசின்னு வந்துட்டோம்னா காய் மட்டும் அந்த அரிசி கருவாடுலாம் அரிசிட்டாங்க. இது சோறு தண்ணிக்கு உலக வச்சதில்ல, அதுலேயே அந்த சுடு தண்ணி எடுத்து ஊற்றி ஊற வச்சு அரிசிட்டேன். இந்த கண்ணு என்னான்னு தெரியலங்க, ரெட்டாக இருக்குது, என்னான்னு தெரியல. தண்ணி கொதிக்குதுங்க, அரிசி போட்டுக்கலாம். துடுப்பால் தான் கலர போகிறேன். எனக்கு கம்மியாக அரிசி இருந்தால் தான் பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கு எங்கள் சித்திக்கெல்லாம் ஃபுல்லாக இருக்கணும் அரிசி. அதுதாங்க, அரிசி வேகட்டும். வெந்த பிறகு தான் நம்ம மாவை கொட்டணும். இப்போ வந்து அரிசி வேகிறதுக்குள்ளே நம்ம கருவாட்டு குழம்பு வச்சுக்கலாங்க. ஏன்னா அது ஒரு பக்கம் ஆகட்டும், லேட் ஆகுது. இந்த பையன் இன்னும் கறி வாங்கின சொன்ன போய் கறியை வாங்கிட்டு வரலாங்க. அதுதான் இது போட்டு வச்சுக்கலாம். சரி, அவன் வாங்கின கூட அப்புறம் செஞ்சுக்கலாம். இந்த இது வேற அக்கோ கார்டு வேற தண்ணி பிடிச்சி அது மாட்டு வாங்கிங்கன்னு சத்தம் கேட்குங்க. உங்களுக்கு சவுண்டு வரும்னு நினைக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
இந்த வெளிநாட்டுக்கும் கேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி எரியுது, பயங்கரமா எரியுது, நல்லா ஸ்பீடா. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, எல்லா காயும் ஒன்று ஒன்று அரைச்சி வச்சுருக்கேன். பூண்டு அப்படியே முட்டா போடணும். நல்லா பெருசாக இது பண்ணுங்க. பூண்டு 3 முட்டை அரைச்சி உரிச்சு வச்சிட்டேன். மட்டன்லாம் வாங்கிப்பாடான்னு இந்த மட்டன் வாங்கி இருந்தால் அவங்க மட்டும் கொஞ்சம் அப்படியே குழம்பா வச்சுட்டு கொஞ்சம் தொக்கா அப்படியே முட்டை ஆம்லெட் போட்டு சாப்பிடுவோம். கருவேப்பிலை, வெங்காயம் வதக்கி நொய் வந்து சேர்க்கலாம். இன்னும் வேகலாம், நல்லா வேகணும். ஏன்னா இது வந்து பழைய அரிசி, அதனால கடலை எண்ணெய் வாசனையே வாசனைங்க. இந்த கடலை எண்ணெய் காய்ச்சலே நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்குது. ஒன்று போனால் ஒன்று வந்துன்றது என் கண்ணுக்கு. உங்களுக்கே தெரியும் பாருங்க, ரெட்டாக தெரியுது. இந்த கல் தான் ரொம்ப ரெட்டாக தெரியுது. இந்த கல் தான் தெரியுது. இந்த கண்ணு பரவாயில்லன்னு நினைக்கிறேன். தெரியல என்னன்னு தெரியல. இல்லை இது கண் வலி ஏதாவது வருமா என்னன்னு தெரியல. இது இப்போ வெயிலாக தானே, அதனால கண் வலி வருமான்னு தெரியல. மெட்ராஸ் கை வருமா என்னன்னு தெரியல. நல்லா வேகணுங்க, அரிசி மட்டும் நல்லா வேகணும். இப்போ வெங்காயம் வதக்கியாச்சு. கருவாட்டு குழம்புக்கு நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிட்டு கருவோட அழைச்சி வச்சாச்சு. அவ்வளோதான். பச்சை வச்சு தான் அவ்வளோ நேரம் வேறுபாங்க. இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. காய் போட்டுக்கலாங்க. முருங்கைக்காய், கத்திரிக்காய், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு முள்ளங்கி இருந்தது. முள்ளங்கி அவர் அதுக்கு என்ன கடவுள் ரொம்ப சாப்பிட மாட்டாரு. இப்போ சாப்பிடாரு. யாரா மட்டும் சாப்பிட்டுருந்தாருங்க. கல்யாணம் ஆகாது முன்ன. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் யாராவது சாப்பிட்டாரு. எங்கள் அம்மா வீட்டிலேருந்து விரால் மீன் எடுத்து கொடுத்தாங்க. கழுவி வறுத்துட்டு குழம்பு வச்சு பார்த்தாரு. சரி ஒரே ஒரு துண்டு வச்சேன், சாப்பிட்டு பாருங்க, நல்லா சூப்பராக இருக்கும், உடம்புக்கு நல்லது, மீன் சேர்த்துக்கினா கண்ணுக்குலாம் நல்லதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பித்தார். சாப்பிட்டு அப்புறம் அதான் நல்ல மீனாக இருந்தால், வாசனை இல்லாமல் மீனாக இருந்தால், கவிச்சுலாம் அடிக்காமல் இருந்தால் சாப்பிடுவாரு. இல்லைன்னா வேணாம் நீங்கள். அதேமாதிரி கருவடுக்கும் நல்ல கருவாக இருந்தாலும் சாப்பிடுவோம். நல்லா இல்லை சாப்பிடுவோம். இது வதங்கட்டங்க. பச்சரிசி நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு பச்சரிசி போட்டோன்னு வச்சுங்களா, பட்டுன்னு வந்துடும். என்ன கொஞ்சம் வெந்துச்சு தான், இன்னும் கொஞ்சம் நல்லா எனக்கு அரிசி போட்டால் பிடிக்காது. கூழுன்னு சரி,
களியும் சரி, அரிசி போட்டால் பிடிக்காது, நொய் போட்டால் பிடிக்கும். அதே போல் நிறைய போடக்கூடாது, கம்மியாக இருக்கணும். நம்ம களி பாதி, அரிசி நொய் பாதி இருக்கணும், கொஞ்சமாக இருக்கணும் நொய். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அரிசி நிறைய போடுவாங்க, இது கம்மியாக போடுவாங்க. மாவு தான் நிறைய இதுவே அதிகம் நொய்யாக இருக்கணும் தெரியாது. இப்போ வந்து கருவாடு போட்டுக்கலாங்க. நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கருவாடு. எல்லார் வீட்லையும் என்ன சமையல், எங்கள் வீட்டில் எனக்கு சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இந்த களி கோசம் தான் கருவாடு வாங்க வைக்கிறேன். களிக்கு தான் கருவாடு வாங்க மச்சை ஊற வைக்கலாம்னு நினச்சேங்க. ராத்திரி மறந்துட்டு கட்டிட்டேன். மச்சைக்கிட்ட ஊற வச்சுருந்தேன்னாக்கா சூப்பராக இருந்தது. அதை போட்டு வச்சுருந்தேன், ஊற வைக்கலாம்னு நினச்சேன். இப்போ இது வெந்துச்சுங்க ஓரளவுக்கு. இப்போ நம்ம வந்து இப்போ மாவு கொட்டிடலாம், கொட்டி ஸ்லோ பண்ணிடலாம், ஸ்லோ பண்ணி மூடிடலாம். அவ்வளோதான், வெந்துச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஸ்லோ பண்ணிவிட்டு சுடுபாத்திலே வச்சிடலாம். அப்புறமா போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிம்மில் வச்சாச்சு. அவ்வளோதான், மாவு கொட்டிட்டேங்க. கொட்டி ஓரளவுக்கு அந்த மாவு வந்து வந்து அப்படியே வேகட்டும். அது அப்படியே வேகட்டும். கருவேப்பிலை வாங்க. சுத்தமாக ஸ்லோ வச்சிட்டேன். இதில் மஞ்சள் தூள் போடுறேன் கருவேப்பிலை குழம்புக்கு. அதை அப்படியே வேகட்டுங்க. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாம். நல்லா பார்க்குறப்பே தெரியும் பாருங்க குழம்பு. மூடி போட்டுடலாம். மூடி போட்டாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இது மாவு வந்து அதான் நல்லது, அப்படியே வேகட்டும். கருவாட்டு குழம்பு கொஞ்சம் புளி ஊற்றிடலாங்க. ஏன்னா புளி நிறையாவது ஊற்றினா தான் கருவாட்டு குழம்பு நல்லா இருக்கும். நல்லா கொதிக்குது பாருங்க. கருவாட்டு குழம்பு நம்ம கமெண்ட் வாசனையா இருக்கு. யாருக்கெல்லாம் கருவாட்டு குழம்பு பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் வீட்டில் என் பையனுக்கு சுத்தமாக பிடிக்காது. நான்லாம் கருவாட்டு குழம்பு இருந்தால்
கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவேன். கருவாடு தாங்க எனக்கு மெயின். மீன் கறி இல்லாமல் கருவாடு குழம்பு வச்சு முட்டை வச்சு அதில் போட்டோம்னா சரியாக சாப்பிடும். அப்பத்துலேருந்தே அது பழக்கமாயிடுச்சு. இப்போ இந்த 3 முட்டையும் அதில் போட்டுடலாங்க. அதுதான் நாங்கள் சூப்பரான கருவாடு குழம்பு களி சாப்பிடுவீங்க. யார் யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கிறீங்களோ வாங்க. சாதம் வச்சாச்சு. கறி வாங்கி வந்தால் தான் அவனுக்கு செய்ய போகிறேன். இல்லைன்னா அவனுக்கு முட்டையை உடச்சி ஊற்றி தொகு பண்ணி வச்சிட போகிறேன். வேறு ஒன்றும் பண்ணுது. இது வெந்துட்டு நினைக்கிறேன். பாருங்க, மாவு நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து கலரிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஏன்னா இது ஸ்ட்ரெயிட்டாக இது பண்ணலாம். அதே மாதிரி தோசைக்கல்லை வச்சிடலாங்க அடியில். ஏன்னா இது வச்சோம்னா ஒரே இடத்துல வராது, அடி பிடிக்காது. அதுதான் நம்ம மேலே வச்சிடலாம். இப்படி வச்சிடலாம். வச்சாச்சு. தண்ணி கரெக்டா ஆயிடுச்சுங்க. நம்ம அப்படியே வச்சுன்னு வச்சுக்கலாம், அடி பிடிக்கும். தீ நிறைய இருக்கும். இது இல்லாம இருக்குது பாருங்க. இன்னைக்கு மேலேயே வச்சு கலர்றேன். நம்மளுக்கு இப்ப வேணும்னா கொஞ்சம் தண்ணி வச்சு ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி வேணும்னா சுடுதண்ணி வச்சுக்கலாம், வச்சு ஊற்றிக்கலாம். ஏன்னா இப்பயே நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் எனக்கு தண்ணியா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன பண்ணிருக்கணும், நம்ம வந்து தண்ணி வந்து 8 கூட ஊற்றலாம். எனக்கு தெரிஞ்சு 8 ஊற்றலாம். 8 ஊற்றலாம். 7 தான் ஊற்றினேன். ஆனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். அதில் தண்ணி வச்சுருக்கேன். ஊற்றி நல்லா கலைக்கணும். ஏன்னா ஊட்டணும் தான் நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும். பரவாயில்லைங்க, சூப்பராக மாவு இது பாருங்க, எதுதான் இருக்குது மாவு. தண்ணி தொட்டோம்னா தெரியும். தண்ணி பிடிக்கிறேன். நல்லா தாங்க இருக்குது. சுத்தமாக ஒட்டலை, நல்லா இருக்கு, வந்துச்சு. இப்போ நம்ம தண்ணி எதுக்கு ஊற்றுறோம்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கிறனால தான் ஊற்றுறோம். ஏன்னா இதுவே போகிறோம் எனக்கு தெரிஞ்சு. மாவு கொஞ்சம் கூட எங்கேனாச்சும் இருக்கா பாருங்க. மாவு எல்லாம் நல்லா கலந்துச்சுங்க. இப்போதான் சைடில் கொஞ்சம் இருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறதுக்கோசம் மேலேயே வச்சுக்கின்றேன். இல்லைன்னா கீழே வச்சு நான் பண்ணியிருப்பேன். நல்லா இழைக்கணும். அப்படி வேஷம்னா இந்த மாவு இருந்ததுன்னா கூட சரி வரும். இப்போ தண்ணி சுட்டுச்சு, ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அடியில் தோசைகள் வைக்கலாம். இது இதுவாகிடும். இப்படி தாங்க இழுப்பாங்க. இப்படி இழுப்பாங்க. நான் நல்லா கீழே வச்சு இது பண்ணிட்டு எடுத்துட்டு காட்டுறேங்க நான். ஏன்னா அது மேலே வச்சு கொஞ்சம் பண்ண கொஞ்சம் மூச்சு வாங்குது, அதை இழுத்துது. அப்படி இழுத்தாதாங்க இப்படி வருது. இந்த பாருங்க, சூப்பரா இருக்குங்க. களி கலரணும் கலர்னா நல்லா சூப்பராக ஆயிடுச்சுங்க களியை. இப்போ வந்து நம்ம வழிச்சிக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி சூப்பராக இருக்கு பாருங்க, ஒரு இதுவும் இல்லாமல். அவ்வளோதாங்க, நல்லா பெருசாக ஊற்றிடலாம், ஆட்டலாம் கொஞ்சம். அவ்வளோதாங்க, தண்ணியே தொடலாம் கூட ஒட்டலைங்க, நல்லா இருந்துச்சுங்க களி. நல்லா ஆறின பிறகு நான் வந்து தண்ணி ஊற்றிட்டேன். ஆறின பிறகு உங்களுக்கு வந்து உண்டை பிடிச்சி காட்டுறேன். குழம்பு கொதிச்சிடுச்சு, நான் அதை இது பண்ணிடுறேங்க. தண்ணியை வேறு ஊற்றிடுங்க. பாருங்க, சூப்பராக எண்ணெய் மாதிரி குழம்பு வெளியே இருக்கு, செம்மையாக இருக்குங்க குழம்பு. இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ உடம்புக்கு எழுதிங்க. நல்ல இது குழம்பு பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. அவ்வளோதாங்க, ஒரு என்னன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்யணும், வேற ஒன்றும் இல்லை. நல்லது உடம்புக்கு களி, வெயில் நாளுக்கு. அதனால நான் செய்யணுன்னே மாவு வாங்கிட்டு வந்தேங்க. காலி ஐட்டா வாங்கிக்கலாம், 1 கிலோ தான் வாங்கினேன். கெவுரு ஆட்டை செய்வேன், போட்டிருப்பேன் இதில். இதை ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். நான் ஏற்கனவே வந்து போட்டுருக்குறேங்க வீடியோவில், கெவுரு செஞ்சுட்டு. அது மாதிரி சாயங்கால டைமில் செஞ்சு கொடுப்பேன். அது இந்த வாட்டி வந்து செய்யல, இன்னும் அப்படியே இருக்குது மாவு. இதாகிட்டு போட்டு கலரிட்டுனா இதுக்கப்புறம் வந்து செஞ்சிடும். அவ்வளோதாங்க, கருவாட்டு குழம்பு ரெடி, களி ரெடி. நான் அதை உருட்டி காட்டுறேன் உங்களுக்கு, அது வேஸ்ட்டாக போயிடும் கிடக்கு. அவன் இப்போ வந்து உருட்டிக்கலாங்க. இதில் அள்ளி போட்டு இந்த கரண்டி அள்ளி போட்டுக்கலாம், அள்ளி போட்டுங்க. உப்பு இருக்குதான்னு பார்க்கல. அவ்வளோதாங்க, ஒரு உண்டை. வாங்க சாப்பிடலாம். ஏன்னா இப்பயே உருட்டணும்னாக்கா அதை உருட்டி வச்சுட்டு கையில் சுட்டு, இல்லைன்னா கையிலே ஊற்றிடலாம். ரிஸ்க் எடுத்து செஞ்சேங்க நான். எதில் ஒரு அப்பா இருக்காரு, அவருக்கு ஒரு உருண்டை கொடுத்துடலாம். அவர் கருவாட்டு குழம்பு சாப்பிடுவார், அவர் தான் இங்கே உட்காந்து நடப்பாரு. அவ்வளோதாங்க, இது இருக்கட்டும். இது வந்து அப்புறம் கூட ஊட்டிக்கலாம். இப்போதைக்கு இப்போ 3 ஊட்டி வச்சுட்டேங்க ஞாபகத்துக்கு. கருப்பு ஆஃப் பண்ணிடுறேன், அவ்வளோதான். யார் யாருக்கெல்லாம் களி பிடிக்குமோ வாங்க, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் வந்து இதை மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. எது வேறு எதுவும் நம்ம செய்ய தேவையில்லை. இன்னைக்கு சண்டேன்றதால எல்லாரும் நீங்கள் இதை எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இருந்தாலும் இன்னைக்கு இதை செஞ்சுட்டேன். நாளைக்கு வேணா கூட எதுனா மீன் வாங்கி குழம்பு வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு களி செஞ்சிடணும் அப்படின்னா. அவர் வீட்டில் இருப்பார், வருவார் 2 மணிக்கா, அதனால சாப்பிடுவார். கட்டிலாம் கொடுக்க முடியாது நம்ம களியை, அதனால இன்னைக்கு செஞ்சுட்டேங்க.
யாரெல்லாம் களி பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக செஞ்சுருக்கிறேன் களி. ஒரு கமெண்டாவது பண்ணுங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்ட்டு. அதேமாதிரி கருவாட்டு குழம்பு வச்சுருக்கேன், சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். பாருங்கள் உங்கள் வீட்டில் என்ன சமையல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. பாய். என் பையன் மட்டன் வாங்கியிருந்தா செய்யலான்னு நினச்சேன். நான் இன்னும் வாங்கிட்டு வரல. எழுந்திருக்கு தான் எழுந்திருக்கிறான். அவன் வாங்கிட்டு வந்தேன், நான் அப்புறம் செஞ்சுக்கிறேன். பாய்ங்க. வீடியோ நீட்டாக போகுது, லாங்காக போகுது. பாய்.